உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் can be anything in this world. என் நெஞ்சம் தான் ஏங்குதே தினம் உயிர் Hey hi guys, welcome back to YouTube channel. நான் விஜய். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டேட்டஸாக நாம் இன்றைக்கி இப்போ எடிட் பண்ண போகிறோம். நான் எடிட் பண்ண வீடியோ உங்களுக்கு தமிழ் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லிங்க்கையும் ஷேக்கை விட்டு பீட் மார்க் லிங்க்கையும் ஓப்பன் பண்ணிட்டு பீட் மார்க் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்த பிறகு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லிரிக்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த குரூப் ஒன்று இருக்கு இல்லையா, குரூப் ஒன்று கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ரெடி டு கிரியேஷன் இருக்கும், கீழே எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களோட சேனல் நேமும் இன்ஸ்டா நேமும் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண பிறகு இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்துடுங்க. சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போய்ட்டு இந்த சாங் வீடியோ சாங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சாங் வந்து ஆட் பண்ண பிறகு சாங் கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு கொடுத்து இதில் இருக்கிற ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த வீடியோ கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டெலிட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படியே பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ இது வரையும் பார்த்திங்கன்னா அந்த பீட் மார்க் வரையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அந்த சாங்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த பீட் மார்க் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரையும் இருந்தால் போகுது நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே பின்னாடி வாங்க. லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஈரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஈரோ மார்க்கை ஸோ கிளிக் பண்ணி கரெக்டாக டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட் மார்க் நேராக வந்துடும். இப்போ ப்ளஸ் ஆங் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு உங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு மேலே கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியாவும் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஈரோ மார்க் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க பின்னாடி. ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் அடுத்த பீட் மார்க் கரெக்டாக அந்த ஈரோ மார்க் கிளிக் பண்ணி பீட் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளஸ் செகண்ட் மீடியாக்குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த ஈரோ மார்க் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் இந்த பீட் மார்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே போங்க. ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் ரெடி டு கிரியேஷன் அதுக்குள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் இருக்கு இல்லையா கீழே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே வாங்க. கீழே ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேம் இதே மாதிரி தான் இந்த லிரிக்ஸ் ஃபுல்லாக மட்டும் இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இதே மாதிரி இந்த லிரிக்ஸ் எது வரையும் இருக்கோ அது வரையும் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக் வாங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்த பிறகு ஃபஸ்ட்டு இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த இமேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் இருந்தால் போதும், இந்த பிளிங்கிங் எஃபெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேக் வாங்க. திருப்பி ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்குல்ல இந்த இமேஜில் இருக்கிற எஃபெக்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஸோ பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே பின்னாடி வாங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அதாவது ரெண்டாவது இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 இமேஜ் வந்து விட்டுருங்க. இந்த 2 இமேஜ் விட்டுட்டு அடுத்ததாக இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் 2 இமேஜ் விட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் 2 இமேஜ் விட்டுருங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜ் விட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் எஃபெக்ட்குள்ளே வாங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த சின்ன இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு ஓகே, இப்போது ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக அதுக்கு பக்கமாக இருக்கிற ஒரு இமேஜுக்கு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு பக்கமாக இருக்கிற ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் 2 வரையும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி லாஸ்ட் 2 வரையும் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷேக் எஃபெக்ட்டுக்குள்ளே வாங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக இருக்குல்ல இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சாங் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சிசி எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 3 லேயரும் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளஸ் செகண்ட் மாதிரி இல்லையா, அதை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்னு கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்த பிறகு அப்படியே பின்னாடி வாங்க. இமேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டாக அந்த பீட் மார்க் நேராக வந்து வச்சுக்கோங்க. அந்த இமேஜுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு அந்த ஏரோ மார்க் கொடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அது செட்டாக வந்து உட்காந்துரும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்னு கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் தான் நம்மளோட லாஸ்ட் இமேஜ் வரையும் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதனால் லாஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. அந்த 3 லேயரும் திருப்பி எகைன் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கீழே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 லேயரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக எல்லா இமேஜ் அண்ட் லிரிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சுன்னு ஒரு டைம் செக் பண்ண பிறகு மேலே கார்னரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோவுக்கு கார்னரில் அந்த ஏரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரையும் பை ஃப்ரெண்ட்ஸ்.